நீட் தேர்வு என்பது அடிப்படையில் ஒரு பெரிய வன்முறை. அது மாணவ மாணவிகள் மீது நிகழ்த்தப்படும் வன்முறை. 22 லட்சம் பேர் நீட் எழுதியிருக்கிறாங்க. 22 லட்சம் பேர் தேர்வு இன்னைக்கு ரத்தாயிருக்கு. அந்த 22 லட்சம் குழந்தைகள், அவர்கள் குடும்பம், பெற்றோர் எவ்வளவு பணம் செலவழிச்சு இதுக்கு போய் எழுதியிருப்பாங்க. அந்த உழைப்பெல்லாம் மொத்தமா ஒரே நாள்ல போயிருச்சு. இப்ப இந்த தேர்வு ரத்தானது வடநாட்டில் உள்ள அந்த தேர்வு நடத்துற முகமையில அதிகாரிகளே உருப்படியா கிடையாது. ஒரு 15 பேரை வச்சு ஒரு நிறுவனம் நடத்துறாங்க. ஒவ்வொரு தேர்வுக்கும் 300 கோடி ரூபாய் வசூல் பண்றாங்க. பண வசூல தான் அவங்க நோக்கம் இருக்குதே தவிர அந்த தேர்வை நடத்துவதற்கு கூட அவர்கள் தகுதியாக இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, நீட் தேர்வே தேவையில்லை என்பதுதான் தமிழ்நாட்டின் நிலைப்பாடு. இப்போ தமிழ்நாட்டில் லா காலேஜில், மெடிக்கல் காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் +2 மார்க்கை வச்சு தான் சேர்றோம். +2ல எதுக்கு படிச்சு மார்க் வாங்கணும்? +2 மார்க்கை வச்சு சேர்ந்து தான் இன்னைக்கு ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கவங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கவங்க, IAS-ஆ இருக்கவங்க, IPS-ஆ இருக்கவங்க எல்லாரும் +2 மார்க்கை வச்சு எடுத்து வந்தவங்க தானே. அதனால என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? அப்ப இன்னொரு தேர்வு அப்படின்ற என்பதை திணிக்க வேண்டிய தேவை அவசியம் மோடி அரசாங்கம் செய்தது. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் அது செஞ்சாங்க. அப்பையும் தமிழ்நாடு எதிர்த்தது. திரும்பவும் மோடி அரசாங்கம் அதை தீவிரமாக செய்கிறார்கள். அவர்கள் நோக்கம் என்பது எல்லாரும் படிச்சு வந்துடக்கூடாது அப்படின்றதான். இப்ப ஒரு சாதாரண டெல்லியில ஒரு படிக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாணவன் மாணவியும், இங்க கம்பம் பக்கத்துல ஒரு கிராமத்துல, ஒரு உசிலம்பட்டி பக்கத்துல ஒரு கிராமத்துல படிக்கிற குழந்தைகளும் 2 பேரும் +2 வரை கூட ஈக்குவலா படிக்கலாம். ஸ்டேட் போர்டு இருக்கு, இங்க சமச்சீர் கல்வி முறை இருக்கு. அதுக்கப்புறம் கோச்சிங் சென்டர் போய் படிக்கணும் அப்படின்னு வந்தா கோச்சிங் சென்டருக்கு 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா ஆகுது. அதை யாருனால செலவு பண்ண முடியும்? அப்போ பணம் இருக்கவங்க தான் வர முடியுன்றதான் நீட் தேர்வு. அந்த நீட் தேர்வு என்பது தேவையில்லை என்பதுதான் தமிழக முதல்வர் அவர்கள் நீட் தேர்வை தேவையில்லைன்னு அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அனிதா இறந்த போது அவங்க வீட்டுக்கே போய் பார்த்தாரு. அதனால அந்த போராட்டத்தை கடந்த திமுக அரசு முன்னெடுத்தது. இவர் அதை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை என்ற விளக்கை வாங்க வேண்டும்.